இந்தியாவின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 39% பங்களிப்புடன் தமிழ்நாடு முதலிடம். டாடா ஸ்டீல் செஸ் தொடரை வென்றார் பிரக்யானந்தா. மகளிர் 19 வயதுக்குட்பட்டோர் T20 கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. உலகக் கோப்பையை தொடர்ந்து 2வது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளது. ஒடிசாவில் நடைபெற்ற ஹாக்கி இந்தியா லீக் தொடரில் பெங்கால் டைகர்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். ஸ்வரயில் செயலி அறிமுகம். ரயில்வே அமைச்சகம் ஸ்வாரயில் எனப்படும் சூப்பர் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது பொதுமக்களுக்கு விரிவான ரயில் சேவைகளை வழங்கும் ஒரு தீர்வாகும். உலக ஈர நிலங்கள் தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டை சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை மற்றும் தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயங்கள் புதிய ராம்சர் தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள ராம்சர் தளங்களின் எண்ணிக்கை இந்தியாவிலேயே மிக அதிகமாக ஆகஸ்ட் 20 உயர்ந்துள்ளது. இந்தியாவின் மின்சார ரயில் அறிமுகப்படுத்தப்பட்ட 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து மைசூருக்கு முழுவதும் பெண் ஓட்டுநர்களால் ராஜ்ய ராணி விரைவு ரயில் இயக்கப்பட்டது. தெலுங்கானாவில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. பாரத சாரணியர் இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றியதற்காக வெள்ளி யானை விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை குடியரசுத் தலைவர் வழங்க உள்ளார். இதேபோல் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமாருக்கும் வெள்ளி நட்சத்திர விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் உரிமைச் சட்டம் விண்ணப்பம் நடவடிக்கை கோப்புகளை 5 ஆண்டுகள் பராமரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனை நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 135 மடங்குகள் தரமற்றவையாக உள்ளது என மத்திய தரக் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.